உங்கள் தேடுதல் முடியவில்லையா? இன்னும் தேடிட்டு இருக்கும் எவ்வளவு காலம், எவ்வளவு யுகங்கள், எவ்வளவு நேரம் நீங்கள் உங்களோட மருத்துவமான டைமை நீங்கள் டெய்லி வாட்சில் அட்லீஸ்ட் 1 hour பார்க்கணும். உங்களோட டைம் வந்து நீங்கள் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு மந்திரவாதம், மைய, அந்த விஷயம், இந்த விஷயம், இதெல்லாம் அதுக்காக ஒரு பெதல் இருக்கு. எவ்வளவு நாள் சரி தேடி 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 அலைஞ்சு நீங்கள் எங்கேயும் போகிறதும் இல்லை, எங்கேயும் வாழதும் இல்லை. இந்த பிறவியில் இருந்து அடுத்த பிறவி, அடுத்த பிறவியில் இருந்து அடுத்த பிறவி, அடுத்த பிறவியில் இருந்து அடுத்த பிறவி, இப்படியே நீங்கள் நூற்றாண்டுகள் முடியவில்லை என்றால் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு விடை இருக்கு. அந்த விடை வந்து இதுதான். கால கிருஷ்ணா யோகினி தந்திரம், கால கிருஷ்ண யோகினி தந்திரம், காளிய கிருஷ்ண யோகினி தந்திரம் என்று சொல்லி, இது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அந்த மந்திரத்தை முன்னேற்றினால் உங்களுக்கு சித்தியாகிறது. அகோரமான வழிமுறைகள். ஒரு நாள் நீங்கள் உள்ளாலே இறங்கினால் திரும்பி போக முடியாது. யமுனா நதியில் ஆழத்தில் நீங்கள் விழுந்துட்டே இருக்கும். அப்படியே யமுனா நதியில் ஆழத்தில் ஆழ்ந்து போது எங்கேயோ ஒரு விடை கிடைக்கும். அந்த ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் காளி உருவத்தில் வந்து உங்களுக்கு அந்த விடையை சொல்லி கொடுக்கும். ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் ஒவ்வொரு ரூபம் எடுத்து விடை கிடைக்க ஒரு மந்திர சக்தியாக நான் உங்களுக்கு தரப்போகிறது என்று நீங்கள் அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அதை பிரயோகப்படுத்தி அதோட ஜெய பராஜயங்கள், அதாவது அதோட சக்சஸ் ஃபெயிலுவர் நீங்களே தெரிஞ்சுக்கணும். முடியவில்லை 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 என்று நினைக்கும் பல காரியங்களும் முடிக்க வேண்டும். ஐயா வணக்கங்க ஐயா. இப்போது ஏகப்பட்ட வழிபாட்டு முறைகள் இருக்கிறப்போ இந்த தாந்திரிக் அப்படின்னா என்னங்க? யந்திரம், மந்திரம், தந்திரம், அது மூணுத்தையும் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. தாந்திரிக் நான் சொன்னாலே இந்த வேர்டில் அதோட அர்த்தம் வந்துட்டுருக்கு. தமிழில் எப்படின்னு தெரியாது. தந்திரம் அதாவது நம்ம நார்மலி மந்திரம் சாதனைன்னு சொல்லும், உபாசனைன்னு சொல்லும். இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். தாந்திரிக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஒரு தேவதையை சித்தி பண்ணி, தேவதை கடவுள் இல்லை, தேவதையை சித்தி பண்ணி எடுக்கிறதுக்கு உள்ள ஒரு உபாதியாக்கும் தந்திரம்னு சொல்கிறது. அப்போ தந்திரத்துக்கு எப்போவுமே வந்து ரிஷி சந்தஸ் தேவை. அந்த ரிஷி சந்தஸ் ரிஷி ப்ரோக்னு சொல்லும். ரிஷி சந்தஸ் தேவை, தியானம் தேவை, அதுக்கு பீஜங்கள் தேவை, அதுக்கு சஷ்ட கர்மங்கள் தேவை. அதுக்கப்புறம் அது ஜெபம் பண்ணி முடித்த உடனே இவ்வளோ அதோட 10% ஹோமம் பண்ணணும். அதோட 10% ஹோமம் பண்ணுறதோட 10% இது தர்ப்பணம் பண்ணணும். இப்போ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது தந்திராவில். அந்த தந்திரா வந்து படித்தோன்னா உங்களுக்கு அந்த தந்திராவோட
இப்போ தந்திர மந்திரங்கள்னு சொன்னால் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் ஹ்ரைம் அந்த மாதிரி உள்ள மந்திரங்களாக்கு மோஸ்ட்லி தந்திர மந்திரங்களாக யூஸ் பண்ணுறது. ஸோ இது கம்பேரிட்டிவ்லி மந்திரவாதத்திலையும் மை மார்க்கத்திலையும் ஒன்றும் செய்ய முடியாத விஷயங்களெல்லாம் தந்திர மார்க்கத்தில் செய்யலாம். அதனால தான் நான் ஏன்னா சொந்தமாக நம்மளோட உடம்பை வச்சு நம்ம அந்த மந்திர சாதனை சித்தி பண்ணி எடுத்து நம்மளை செய்யலாம். நம்மளை இன்னொரு மீடியம் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. மீடியம் யூஸ் பண்ணுறது தான் இது மை அந்த மாதிரி விஷயங்கள். மீடியம் இல்லாமல் வெறும் தந்திரத்தால் மட்டும் நமக்கு நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். இங்கே எல்லாத்துக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது. இதோட நெகட்டிவ் வந்து தந்திராயில் நம்ம ஒரு சாதனை எடுத்தோம்னா அது லைஃப் ஃபுல்லாக செய்யணும். அந்த தேவதை லைஃப்பை ஃபுல்லாக இப்போ நம்ம மோட்சப்பிராப்தி அடைஞ்சாலும் நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் ஸ்டேஜுக்கு வந்தாலும் அந்த தேவதை நம்ம உடம்பை விட்டு இங்கேருந்து சமாதியோ டெத்தோ ஏதோ போகிறது வரையிலும் அந்த தேவதைக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்கடையில் எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. இதுதான் தந்திரமாக இருக்கும். இது போல் இடையே அந்த தேவதை வழிபாட விட்டோம்னா என்ன ஆகும்? நிறைய விஷயங்கள் ஆகலாம். அது இன்ன விஷயம்னு சொல்ல முடியாது. டேஞ்சர் ஆகலாம், படுக்கையில் படுத்துட்டு இருக்கலாம், நிறைய கடன்கள் சோதனைகள், ஒய்ஃபை விட்டுட்டு போவோம், ஃபேமிலி விட்டுட்டு போவோம், நம்ம பைத்தியக்காரனாகவும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா ஒரு தேவதை நம்ம கெஸ்ட்டு மாதிரி தான் நம்மளோட வீட்டில் கூப்பிட்டு டெய்லி பூஜை கொடுத்து அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 முந்திரி பழமாவது வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது அந்த தேவதை அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும். அந்த தேவதை அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு தெய்வம் இல்லை, தேவதை அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு அது கிடைக்காம இருந்தால் அந்த தேவதை சாபம் போட்டுட்டு போகும். இதுதான். அதனால் நிறைய விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு உள்ள சான்ஸ் இருக்குது. ஒரு உபாசனை தேவதையை உபாசனை பண்ணிவிட்டு சடனாக அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு உபாசனை தேவை எடுத்து உபாசனை பண்ணுறாங்க ஐயா, அப்போ அவங்க எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறது? இல்லை, சடனாக யாரும் ஸ்டாப் பண்ண சொன்னாங்க? யாரும் ஸ்டாப் பண்ணாதில்ல. ஒரு உபாசனை இப்போ நம்ம 1000 சங்கிய ஜெபம் பண்ணால் நம்ம ஒரு உபாசனை 1,00,000 2,00,000 இப்போ உச்சிஷ்ட கணபதிக்கு 1,00,000 உரு ஜெபம் பண்ணணும். அப்போ 1,00,000 உரு ஜெபம் பண்ணால் அதுக்கப்புறம் அந்த 1,00,000 உரு முடிஞ்ச பிறகு நமக்கு வேறு தேவதை எடுക്കാം. பட் முடிஞ்சாலும் டெய்லி ஒரு 108 டைம்ஸு அந்த தேவதையை நம்ம எடுத்து தான் ஆகணும். அந்த தேவதையை நம்ம உபாசனை பண்ணி தான் ஆகணும். இப்போ தந்திர வழிபாடில் நான் ஒரு எக்ஸாம்பிள், ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது, அதனால் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். गणऋषि निज गायत्री चंद श्री बीज पूरमुक्षम तीक्षणम सॉरी गणग ऋषि निज गायत्री चंद श्री उच्चिष्ट गणपति देवता शरम धनुपाश श्रेणी स्वहस्तगदाम आरक्ति सरोरिहस्ताम विवस्त्रपत्न्याम शुरप प्रवत्त उच्चिष्ट अंबासदम आश्रयेवम இந்த 2 ஏரியாவில் டச் பண்ணோம். ओम हस्तिमुखाय लंबोदराय उच्चिष्टाय महात्माय आंग ग्रोम श्रीं ग्लीं गे गे उच्चिष्टाय स्वाहा इदाकु मंत्रम. ओम आम हृदयाय नमः. ओम ह्रीं शिरसे स्वाहा. ओम आम शिखाय वौषट. ग्लैं कवचाय हुं. ग्लौं नेत्रत्रय वौषट अस्त्राय फट. இது அங்கன்யாசம். இது அங்கன்யாசம் முடிஞ்சிட்டு யந்திர பூஜை இருக்குது. யந்திர பூஜையில் உச்சிஷ்ட கணபதிக்கு 64 யோகினிகளை நம்ம ஓரோ முத்திரை வச்சுட்டு பூஜை பண்ணோம். 64 யோகினி பூஜை பண்ணுறதுக்குள்ள முத்திரைகளாக இதெல்லாம். அந்த 64 தேவதையும் பூஜை பண்ணதுக்கப்புறம் 16 கந்தர்வி, 16 நாகயக்ஷினி, 16 பூஷாண்டி, நாகபூஷாண்டி இவ்வளோ ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யந்திரத்தில் வரையணும்.
யந்திரத்தில் நடுக்கு வந்து நம்ம சாத்தியநாமம்னு சொன்னால் இந்த யந்திரம் எதுக்காக யாருக்காக, அதுக்கப்புறம் அந்த யந்திரத்துக்கு யாருக்காக செய்கிறதோ அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார் மாதிரியோ ரவுண்டு மாதிரியோ வரைஞ்சிட்டு அந்த ப்ரொடெக்ஷன் மந்திரம் அதில் போடணும். அதுக்கப்புறம் அந்த யந்திரத்துக்கு 56 அக்ஷரம் நம்ம ஜபம் பண்ணி கொடுக்கலாம். ஜபம் பண்ணி கொடுக்க தான் 56 அக்ஷரம். தமிழில் எவ்வளோ அக்ஷரம் ஆல்ஃபபெட் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நார்மலி சான்ஸ்கிரிட்டில் 56 அக்ஷரங்கள் ஜபம் பண்ணணும். ஓம் ஆம் ஹஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்டாய மான்மாங்கம் ஸ்ரீலிங்க. ஓம் ஈம் ஹஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்டாய மான்மா. அந்த மாதிரி 56 லெட்டர்ஸும் ஆல்ஃபபெட்ஸும் நம்ம இதில் பிராணன் கேட்கணும். பிராணன் இந்த எந்திரத்துக்கு வந்து எந்திரம் மேக் பண்ணும்போது அது நார்மல் ஒரு தகுடு தான் இருக்கும். ஆனால் இந்த பிராணன் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா எந்திரத்தோட சாத்தியம் கொடுக்கலாம். இந்த விஷயத்துக்காக நான் யந்திரம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதில் மந்திர காயத்ரி, யந்திர காயத்ரி, தந்திர காயத்ரி, பின்ன பிராண பிரதிஷ்டை, இந்த விஷயங்களெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திக்பந்தனம் பண்ணணும். அதாவது 4 கோணில் திக்பந்தனம் பண்ணுறதுக்கு பீஜம் இருக்குது. அது ஒரு தேவதைக்கு ஒரு பீஜம். அது பண்ணதுக்கப்புறம் அந்த யந்திரத்தை வந்து நம்ம என்ன செய்யும், அந்த யந்திரத்தை வந்து நம்ம வந்து அதில் ஒரு விளக்கேற்றி வைக்கும். அந்த விளக்கேற்றி வச்சு தான் எவ்வளோ நேரம் அந்த விளக்கு எரியிறான்னு பார்க்கணும். ஆயில் இல்லாமலேயும் எரியிறதா இல்லை ஆயில் வீத்தினா மட்டும் எரியிறதா, அது வச்சு தான் அந்த யந்திரத்தோட பவர் நம்ம டிசைட் பண்ணுறது. இப்போ இதாக்கும் அதோட விதி முறைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு யந்திரம், இது வந்து ஒரு யந்திரம். இந்த யந்திரத்தை வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஒரே ஒரு யந்திரம் தான் இருக்குது. நமசிவாய பிரிவு 5 வீதம் அக்கோடம் போட்டு போடும். இதுக்கப்புறம் அக்கோடம் போடும். அக்கோடம் மீன்ஸு அந்த யந்திரத்துக்கு 4 பக்கத்துலேயும் கீ இருக்கும். அந்த கீயாக்க அக்கோடம்னு சொல்கிறது. இது சுப முகூர்த்தத்தில் இந்த அக்கோடம் போட்டு நம்ம யந்திர பூஜை பண்ணி நம்மளோட தேவதை அந்த யந்திரத்தில் ஆவாகனம் பண்ணி வைக்கும். ஏஹி ஏஹி ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி மூர்த்தி ஆகச்சான்னு சொல்லி உத்வஸ்வான்னு சொல்லும்போது தேவதையை டெய்லி வந்துட்டு போக சொல்லும். இதாக்கும் ஒரு ப்ராசஸ். தந்திராவோட ப்ராசஸ் வந்து இதாகும்.